1.5 வயசு குழந்தைக்கு ரஜினிகாந்த் யாருன்னு தெரியும், ரஹாசன் யாருன்னு தெரியும், விஜய் யாருன்னு தெரியும், விஜய் யாருன்னு தெரியுமா, தனுஷ் யாருன்னு தெரியுமா, ஒன்றும் தெரியாது. அவங்கள கூட்டிகிட்டு வந்தது என்னோட நான் அந்த குழந்தைங்களுக்கு போயிருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நடந்து முடிஞ்சதை பற்றி நம்ம இனி பேசியும் பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் நம்ம கையிலையும் தப்பு இருக்குது. சொல்லி நீங்கள் போனது தப்பு, ஓகே. இனிமேலாவது அவங்க சொன்ன டைமுக்கு வரல, நீங்கள் நினச்சது கிடைக்கலையா, அந்த கூட்டம் வேண்டாம், உங்களுக்கு கூட்டத்துக்கு நாங்கள் பர்மிஷன் தரமாட்டோம், நீங்கள் கூட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறதோ இல்லை ஒரு டிசிஷன் கொடுக்குறதோ ஏதோ ஒன்று பண்ணணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் இருந்தது என்னன்னா, இந்த மாதிரி கூட்டம் நடக்கும்போது ஐயோ ஏதாவது பவர் லைன் கட்டாயி கீழே விழுமுன்ற பயம் எனக்கு எப்பவுமே உண்டு. ஏன்னா இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப பயப்படுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பவர் லைன், செகண்ட் ஸ்ட்ரீட் டாக்ஸ். இது ரெண்டும் எனக்கு பயம் இருக்கு. ஏதாவது நடந்துட்டு ஏதாவது கட்டாயி கீழே விழுந்துச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எண்ணிக்கை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த பயம் இருந்தது. கடவுள் புண்ணியத்துல அது எதுவும் நடக்கல. இனிமே வரப்போற எந்த மாநாட்டிலும் எந்த கூட்டத்திலையும் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. யாராவது ஏதாவது சொன்னா போகாதீங்கன்னு சொன்னா தாய்மார்களே உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு போகாதீங்க. அவங்க பெரியவங்க ஆம்பளைங்க போறதா இருந்து அவங்க போகட்டும், அவங்களுக்கு எப்படி பாதுகாக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க குழந்தைங்களோட வீட்டில் உட்காந்து டிவி முன்னால உட்காந்து அதை நீங்க பாருங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் நீங்க கூட்டிட்டு போகாதீங்க. இந்த மாதிரி சம்பவம் இனிமே நம்ம தமிழ்நாடு எங்கேயுமே நடக்கும், எங்கேயுமே நடக்கக்கூடாது. நடக்கிறதுக்கு நாம அலோவ் பண்ணக்கூடாது. என்கிட்ட ஒரு விஷயம் ஒரு ஆள் சொல்லி நீ போகாதுன்னு சொன்னா நான் போகக்கூடாது. போனதுக்கு அப்புறம் ஐயோ அவங்க சொல்லும்போது நான் கேட்டிருக்கலாமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது. என்னோட ஃபேமிலி ஆளுங்க கொஞ்சம் கண்டிச்சு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தா அந்தம்மா போயிருக்காதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறது. அதனால குடும்பத்தில் பிரச்சனை வருது. எதுவுமே வேண்டாம். பாருங்க, என்னமோ பிறந்த கையில் பூமாலை கொடுத்த மாதிரி மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. 41 ஜீவன் பிச்சு 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 எடுத்துருக்கு. அது நம்ம கேட்கல. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கணும், எல்லாருமே பார்த்துக்கணும். நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கோ யாரை பற்றியும் நல்லதாக பேசுகிறதுக்கோ கெட்டதாக பேசுகிறதுக்கோ ஒரு இந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கோ அந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கோ அந்த பார்ட்டியை சாடி பேசுகிறதுக்கோ இந்த பார்ட்டியை சாடி பேசுகிறதுக்கோ நான் வரலை. எனக்கு அந்த குழந்தைங்க நினைக்கும் போது மாதிரி ஆகுது. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் என்னுடைய இந்த வரவை வேற எந்த கலரையும் போட்டு பூச்சிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. மேடம் ஒரு 41 உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்க ஒரு இல்ல பண்ணலான்னு சொன்னேன்னா அது மேலிடத்தில் இருக்கிறவங்க, அந்த அரசியல் இருக்கிறவங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தெரியும். என்னோட அபிப்பிராயம் எப்படின்னு கேட்டாச்சுன்னா, இப்போ ஏங்கிட்ட நீங்க சொல்றீங்க அங்க பயங்கரமா கூட்டம் நடந்துச்சு, நீங்க அந்த பக்கம் போகாதீங்க, அப்புறம் யாராவது பிடிச்சி தள்ளுவாங்கன்னா நான் போக மாட்டேன். சத்தியமா நீங்க சொன்னா நான் போக மாட்டேன். நான் டிவிக்கு முன்னால உட்காந்து நான் உங்களை பார்த்துக்கிறேன். போகாதீங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போக மாட்டேன். புரியுது, அவங்க நமக்கு பிடிச்ச நடிகர் வந்திருக்காங்க, பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ரிஸ்க் இருக்குங்களே. இப்போ அவங்கள போய் பார்க்கறது முக்கியமா, எனக்கு என்னோட லைஃப் தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது நான் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன், ரிஸ்க் எடுக்க கூடாது. போக வேண்டாம்னா நீங்க போகாதீங்க. அவங்க நீங்க பேசுறது டிவி முன்னால உட்காந்து பாத்துக்கணும். பொதுவாக இந்த மாதிரியான கூட்டங்கள், பெரிய கூட்டங்கள் கூடும்போது குழந்தைகளை தூக்கிட்டு போக கூடாது, பெண்கள் போக கூடாது அப்படின்னு சொல்லி அரசும் சொல்றாங்க, காவல்துறை சொல்றாங்க, அந்த கட்சி சார்ந்தவங்களும் சொல்றாங்க. அது சட்டங்களை தான் கடுமையாகும்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதாவது வீட்டுல இருக்கிறவங்க குழந்தைய தூக்கிட்டு போகாதீங்கன்னு சொல்லலாம். ஒரு வாட்டி சொல்லுங்க, 2 வாட்டி சொல்லுங்க, 3 வாட்டி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையோ அந்த அம்மாவையோ அடிக்கவா முடியும் சொல்லுங்க? நீ என்ன சொன்னாலும் நான் போவேன் அப்படின்னு வலுக்கட்டாயமா நின்று ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள சொல்லி இவங்கள சொல்லி இவங்க என்ன நம்ம கையிலயும் தப்பு இருக்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மரணம் நடந்து போச்சு, இனிமே அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இனிமே தயவு செஞ்சு இப்படி நடக்காம பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் நான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.